ஆனந்தி உண்மையை கண்டுபிடிச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆனந்தி இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொலையை பண்ணது கருணாகரன் தான் அப்படின்ற விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஸ்கர் இருக்கார் இல்லையா, பாஸ்கர் மஞ்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆனந்தி உதவி பண்ணியிருந்தாங்க. பாஸ்கர் எந்த தப்பும் பண்ணாமல் அந்த எம்எல்ஏயோட சதியால் ஜெயிலுக்குள்ளே இருந்தார். ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணி ஆனந்தி அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவங்க மூலியமா ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் ஒரு ஹோட்டலில் ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் யார் அப்படின்னா பாஸ்கரோட ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பையன் யாரு அப்படின்ற விஷயத்தை காமிக்கல. பட் இன்னைக்கு எபிசோட்ல அந்த பையன் யாரு, அந்த பையன் வந்து எதற்காக அந்த ஊர்ல ஏற்காட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தான் நம்ம அன்பு இருக்கார் இல்லையா, அந்த ஒரு ஹோட்டல்ல ஏற்காட்டில் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த ஒரு பையன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு உண்மை தெரியும் இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை தான் ஆனந்தி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. நீ வந்து அந்த ஏற்காட்டில் ஹோட்டல்ல தங்கியிருந்தல நீ தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தான் என்னோட மாமாவுக்கும் என்னோட மஞ்சுக்கும் நீங்க உதவி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போது அது முடிஞ்ச உடனே ஆனந்தி கேட்குறாங்க, அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியணும், உங்களுக்காக நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன்ல, எனக்கு நீ இந்த உதவியை பண்ணி தான் ஆகணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என்னடா அது இவங்க இப்படி போர்ஸ் பண்ணி கேட்குறாங்க, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மறைக்க வேணாம், நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உண்மையை சொல்லிட்டான். கருணாகரன் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சிட்டான். இதனால அன்பு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அன்பு மேல எந்த தப்பும் கிடையாது, அன்பு ரிலீஸ் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கான ஸ்ட்ராங்கான ஆதாரம் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் இப்போ அது எல்லாமே கரெக்டா இருக்குது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் எல்லாமே தரமா இருக்கும். ஆனதிக்கு வந்து க்ளூ கிடைக்காம இருந்தது அண்ட் அது போக பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியாம இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனந்தி சும்மா கெத்தா நிக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, சரியான ஆப்பு நம்ம கருணாகரனுக்கு வைக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு, கருணாகரன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஆதாரம் மட்டும்தான் இல்ல, அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி கிளம்பிருப்பாங்க. சோ ஆனந்தி ஒரு பக்கம் ஆதாரத்தை கிளப்புறாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மித்ராவுக்கும் அங்க மரண பயம் இருக்குது. என்னடா இது, ஏன்னா கருணாகரன் மாட்டினானா கண்டிப்பா மித்ராவும் மாட்டுவா. ஏன்னா கருணாகரன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான், எனக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, மித்ரா சொல்லி தான் அப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன், மித்ரா சொல்லி தான் கொலைவே பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் இதுல வந்து கருணாகரனும் அந்த கொலையை பண்ணிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட்டா இருக்குது. உண்மையிலே அந்த மர்டரை கருணாகரன் தான் பண்ணாரா இல்ல அரவிந்த் பண்ணானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நம்ம முன்னாடி கருணாகரன் கொலை பண்ண மாதிரி காமிச்சாலும் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சீக்கிரமே வெளியே வரதான் போகுது. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது. இப்போதான் கதைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. எக்ஸைட்டிங்கா இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தரமா இருக்க போது, நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. நிச்சயமா அன்பு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய தான் போறாரு. அண்ட் அது போக அன்பை வெளியே கொண்டு வரதுக்கான ஆனந்தி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அன்பு வெளியே வர போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.